வணக்கம். அனைவருக்கும் இனிய நைட்டு வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோ 9:50க்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது டேட் என்னென்னா 23/8/2026 வாராந்த ஆணிக்கூட வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வரக்கூடியதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இது என்னன்னு சொல்லுவோம், மூளைக்கு வேலைன்னு சொல்லுவோம். அந்த போட்டியை வாங்க சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்னோடய பிரிண்டரில் வந்து இஷ்யூஸ் என்னென்னா பிளரிங் ஆகிடுச்சு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, கொஸ்டின்ஸை மட்டும் நான் பிளாக் அண்ட் ஒயிட் பேஜஸில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக இதில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். அதுபோக கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். மூளைக்கு வேலை 71வது எடிஷன். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, பணம் கண்டறிவதற்கு முன்னால் நடந்த பரிமாற்ற முறை என்னன்னு கேட்காங்க. பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் என் கையில் இருக்க பொருளை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பொருள் வச்சுருக்காங்களோ மாற்றிக்குவோம். அதாவது பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். பதில் என்ன? இன்னும் 3 சொல்லி என்ன? ஸோ பண்ட மாற்று முறை. ஸோ பண்டமாற்று முறைன்னு எழுதியாச்சு. ஓகேங்க, அடுத்த கேள்வியை பார்ப்போம். 4 மதுரையை எரித்தவள். மதுரையை எரித்தவள் வந்து யாருன்னு கேட்டால் கண்ணகின்னு சொல்லிடுவீங்க. சிலப்பதிகார நாயகி. பதில் என்ன? கண்ணகி. 3 சொல்லி என்ன வேணும்? அகெயின் 3 சொல்லி என்ன வேணும்? ஓகே, கண்ணகி. கண்ணகி வந்து சிலப்பதிகாரத்தோடைய நாயகின்னு சொல்லலாம். பாண்டிய மன்னன் வந்து நெடுஞ்செழியன் வந்து கோவலனை பற்றி தப்பான தீர்ப்பு கொடுத்ததுனால இவங்க வந்து மதுரை நகரத்தை 3 தடவை வளம் வந்து எரிச்சுருவாங்க. அப்போ இவங்க யாரெல்லாம் வந்து எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸேஷன், இவங்கெல்லாம் வந்து எரிப்பட மாட்டாங்கன்னு சொல்லி விட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா அரவுன்னு நல்லது செய்தவங்க, பசு, பத்தினி, பெண்டிர், மூத்தோர் மற்றும் குழந்தைங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் எரிங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஓகேங்க, கப்பு கரசிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன? மண்வளம் சீரழிக்கும் மக்காத குப்பை. நம்ம இயற்கை வளத்தை சீரழிக்கக்கூடிய பெரிய குப்பை அப்படின்னா பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? நெகிழி அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? நெகிழி. நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக். ஓகே, அப்போ 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கௌரவிப்பதற்காக தலையில் கட்டுவது. ஒருத்தங்களுக்கு கோயிலில் இல்லைன்னா எதுலையாவது முதல் மரியாதை கொடுக்காங்கன்னா அதில் தலையில் சுற்றி துண்டு மாதிரி கட்டக்கூடியது தலைப்பாகை மாதிரி கட்டுவாங்க. அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? பரிவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை நிமித்தமாக, முதன்மை நிமித்தமாக கட்டக்கூடியது. முண்டாசு மாதிரி இல்லை தலைப்பாகை மாதிரி கட்டுவாங்க. ஓகே, பரிவட்டம். ஓகே, சரிங்க. 3 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? 3வது கேள்விங்க, மிகுதி. மிகுதினா அதிகம், ஒரு அளவுக்கு மேலே. ஆனால் ட்ரீ இருக்கிறனால அபரிமிதமாக இருக்குன்னு சொல்லலாம், அதிகமாக இருக்கலாம் சொல்லலாம், நிறையா இருக்குன்னு சொல்லலாம். நான் இங்கே என்னென்னு சொல்லி எழுதுன்னா உபரி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். உபரி அப்படின்னா நீங்கள் டேமில் வந்து தண்ணி அளவுக்கு அதிகமாக வந்தால், அதாவது மிகுதியாக வந்துச்சுன்னா சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உபரி நீரை திறந்து விடுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் எழுதக்கூடியது உபரி. உபரின்னா சர்ப்ளஸ், தேவைக்கு அதிகமாக, அதான் மிகுதி. ஓகே, 3 மேலேருந்து கீழே. உதவி 4 இடத்துல சொல்லணும். அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதை வந்து என்னன்னு சொல்லலாம்? உதவி, ஆதரவு, சகாயம் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் என்னன்னு சொல்லி எழுத போகிறேன்னா உறுதுணை அப்படின்னு சொல்கிறேன். துணை. உறுதுணை, அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பக்கபலமாக இருக்கிறது. தன்னம்பிக்கை துணை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பலமான ஆதரவு அப்படின்னு சொன்னால் உறுதுணை அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஓகே, 5 இடமிருந்து வலம் என்ன? மோதிரம். மோதிரம் அப்படின்னா வேறு சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுவீங்க.
5 லீல முடியுதுங்க. ஸோ பதில் என்ன? கணையாளி. இந்த ந வந்து 3 சுழி ந வந்து. ஸோ பதில் என்ன? கணையாளி. கணையாளி அப்படின்னா அடையாள இல்லை முத்திய மோதியம் அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வனில் வந்து பெரிய பழுவேட்டையை கொடுத்துட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த கணையாளி தான். ஓகே. 5 மேலேருந்து கீழே பாருங்க. சமுத்தியம் 3 எழுத்துல கேட்காங்க. இப்போ தான் கணையாளின்னு எழுதணும். மேலேருந்து கீழேன்னா கடல்னு எழுதலாம். ஆழி, சமுத்தியம், ஓகேங்களா, சாகரம் எதுனாலும் சொல்லலாம். ஓகே. அடுத்த கேள்வி 11 நாட்டுப்புற கலை. நாட்டுப்புற கலை அப்படின்னா நான் கரகாட்டம் இல்லை தெம்மாங்கு படிக்கிறத சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இந்த சைடு வந்ததை வச்சு எழுதுவோம். அகெயின் 8 வலமிருந்து இடம். 4 புறமும் கடல் சூழ்ந்த நிலம். 4 பக்கமும் கடல் சூழ்ந்துச்சுன்னா அந்த நிலத்தை என்னன்னு சொல்லுவீங்க? 8 வலமிருந்து இடம். தீவுன்னு சொல்லலாம், ஐலாண்ட். சரிங்க. 8 மேலேருந்து கீழே இருக்கா? அப்போ இருக்கு. டேஷ் நன்றும் பிறதவா. தீதும் நன்றும் பிறதவா. இது யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கணியன் பூங்குன்றன்னு தான் சொல்லியிருக்காரு. புறநானூறில் 192வது பாடலில் சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு வரக்கூடிய இன்பமும் துன்பமும் வந்து நம்ம செய்யக்கூடிய வினைகளை வச்சு தான் வரக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய செயலை வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் இருக்குது. இது அடுத்தவங்க காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இவர் தான் சொன்னார், யாதுமுறை யாவரும் கோயிலேன்னு சொன்ன அவர் தான் இதுவும் சொல்லியிருக்காரு. 10 வலமிருந்து இடம் என்ன? ஒரு ராசி. இங்கே ஆல்ரெடி ஹிண்ட் வந்துருச்சுங்க. துலாம் அப்படின்னு எழுதலாம். ஓகே. அடுத்த ஹிண்ட்டு 6 மேலேருந்து கீழே இருக்கு. இனிப்பு. அதே நேரத்துக்கு கீழேருந்து மேலேயும் இருக்கு. கடிதம். கடிதம்னா லெட்டர், தபால் இல்லைன்னா மடல்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். மடல். பதில் என்ன? மடல். கீழேருந்து மேலே மடல். ஓகே. அப்போ 6 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ஆர்டர் மேக் பண்ணவங்கள பாருங்க. 1 2 3 5 8க்கு அப்போ பழையடி 6 கொண்டு வந்திருக்காங்க. இனிப்பு. இனிப்பு போன்ற பேச்சு. இனிப்பாக ஸ்வீட்டாக இருக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவோன்னா மதுரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தினமலை அடிக்கடி சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த வேர்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. மதுரம், அதாவது இன்சொல், இனிமையானது, ஓகேங்களா, ஸ்வீட்டானது, இனிப்பு, தித்திப்பு, மதுரம் சொல்லலாம். அப்போ 11 இடமும் வந்து வளம் வந்து நாட்டுப்புற கலையில் வந்து டான்ஸ் சொல்லனா கரகாட்டம் சொல்லலாம். கரகத்தை தலையில் வைத்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம் கரகாட்டம். ஓகேங்க. ஸோ 11 கீழேருந்து மேலே முடிஞ்சிச்சு. ஸோ 13 வலமிருந்து இடம் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? எடைக்கு எடை காணிக்கை செலுத்துவது. எடைக்கு எடை வேண்டுதல் வச்சாங்கன்னா அவங்களோட எடைக்கு ஈக்குவலாக ஏதாவது செய்தது. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா துலாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாபாரம். பாரம்னா வெயிட்டு. துலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தராசு. தராசை வச்சு எடைக்கு எடை ஏதாவது செய்தது, ஏதாவது வேண்டுவதற்கு ஏற்ற மாதிரி செய்தது அப்படின்னு. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா குருவாயூரில் கிருஷ்ணன் கோயிலில் இருக்குது, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்குது, சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருக்குது, பழனி தண்டாயுதபாணி கோயில்லையும் இருக்குது. ஓகேங்களா. 12 நாவல். நாவல்னால் ஸ்டோரி. ஸ்டோரியை வந்து என்னன்னு சொல்லலாம்? கதை, புதினம்னு சொல்லலாம். பதில் என்ன? புதினம். ஓகேங்க. 9 கீழேருந்து மேலே இருக்குது. அதுக்கு முன்னால் 7 இருக்குது. கடனுக்காக மாதம் மாதம் பணம் செலுத்துவது. கடனுக்காண்டி மாதம் மாதம் வட்டி செலுத்துவீங்க. இதை என்னன்னு சொல்லலாம்னா 7 கீழேருந்து மேலே நையில் முடிஞ்சிருக்கு. தவணை கட்டுவீங்க. மாதம் மாதம் தவணை தொகை கட்டுவோம். அசலும் வட்டியும் சேர்ந்து இந்த மாதத்துடைய தவணை. ஓகேங்களா. இந்த மாதத்துடைய
ஓகே. 9 கீழேருந்து மேலேன்னு. தேசிய கீதம் தமிழில் சொல்லுங்கள். நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன தான் சொல்கிறாங்க. எழுதினது ரவீந்திரநாத் தாகூர் 1911 வங்காள மொழியில் எழுதியிருந்தார். இன்றைக்கி தினமலரில் சொல்லியிருந்தேன். தமிழில் சொல்லணுன்னா இதை நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? நாட்டு இப் ஆல்ரெடி பண்ணு இருக்கு. ஸோ நாட்டுப்பண். ஓகேங்களா? இங்கே உபரிக்கு கரெக்டாக வந்துடுச்சா? நம்ம அப்போ எழுதில யோசிச்சுருப்பீங்க சரியாக இருக்குமான்னு. இப்போ கரெக்டாக இருக்கும். சரிங்க. கடைசி கேள்விங்க. 12 நிலம், லேண்டு இடம். இங்கே வந்து நான் சொல்கிறேன் பூல ஆரம்பிச்சுக்கு புலம். புலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரந்த பூமி இல்லைன்னா தரையை சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு நினைக்காதீங்க. அது நிலத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ புலம் அப்படின்னா மேட்டு நிலம் இல்லைன்னா காடு, இடம், வெளி. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஈஸியான பதில் சொல்லலாம். புலம்பெயர்தல், அதாவது ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு மாறுதல் புலம்பெயர்தல்னு சொல்லுவோம். அதாவது நிலம்பெயர்தல், இடம்பெயர்தல்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ நிலத்துக்கு புலம்ங்க வார்த்தையும் சரியாக இருக்கும். தப்பாக எதுவும் டிஸ்கிரைப் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ராணி. நன்றிங்க.